ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஆர் டு யூஎஸ் சேனல். கொஞ்சம் காஃபி நிறைய பேச்சு. இந்த எபிசோட் 2 வந்து ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன டாபிக்? அதாவது நம்ம வந்து சிறிய சிறிய தவறு செஞ்சுட்டு அதை வந்து இன்னும் ரெகுலேட் பண்ணுவோம். ஒரு சின்ன தப்பு செஞ்சுருக்கோம், அதை வந்து இன்னும் ரெகுலேட் பண்ணுவோம். ஏன்டா அப்படி செஞ்சோம் அப்படின்ட்டு. இல்ல நம்மளோட ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து அது இன்னமும் நம்ம மனசுல வந்து ஒரு வடிவமா ஒரு காயமா அதை நினைச்சா கூட ஒரு காயமா இருக்கும். அண்ட் அந்த மிஸ்டேக்னால வந்து அந்த மிஸ்டேக் வந்து நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கோம். ஆமாம், அதுலேருந்து ஒரு பாடம் நம்ம படிச்சிருப்போம். இல்லாட்டி அதை வந்து அதுலேருந்து ஒரு லெசன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதை பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணுவோம். ஸோ அதை பற்றி பேசலான்ட்டு தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டையும் நான் வந்து இன்வைட் பண்ணுறேன். இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து அப்புறமேல் தான் வருவாரு. பிகாஸ் இட்ஸ் நாட் ஃபேர், நம்மளாம் தமிழ்ல பேசுறோம், அவருக்கு வந்து புரியாது. ஆமா, நம்ம பேசி முடிச்சுட்டு பிகாஸ் ஆஸ் யூஷுவல் நீங்க தான் அதிக வயது உள்ளவர் இந்த நம்ம ஃபேமிலியில. ஸோ அதனால நீங்க பேசிட்டு அப்புறம் நான் பேசிட்டு அப்புறம் கடைசியா அவரை இன்வைட் பண்ணுவோம். அவரோட லெவலுக்கு வந்து அவருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு ஷேர் பண்றதுக்கு. ஆமா, நான் தான் ஆரம்பிக்கணுமா? as usual. ஓகே. நம்ம வந்து சின்ன வயசுல வந்து சில சமயம் வந்து நம்மளா ஒரு ஒரு இது கிரியேட் பண்ணிக்குவோம், மாயை கிரியேட் பண்ணிக்குவோம். கௌரவம்னா என்ன? ப்ரெஸ்டீஜ். ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் ரொம்ப நிறைய தப்பு நிறைய பண்ணியிருக்கேன். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து போய் கடையில் போய் ஒரு 4 முட்டை வாங்கிட்டு வாடா, 3 முட்டை அப்படின்னா, என் லெவலுக்கு நான் போய் ஒரு 3 முட்டை வாங்கிட்டு வரது எப்படி? என் லெவலுக்கு வந்து என்னது அது அப்படின்னு எதுவுமே தெரியாமையே நம்ம வந்து ஒன்று நினச்சிக்குவோம். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, நம்ம சொசைட்டி என்ன நினைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் தான் வாங்க முடியாது, அந்த ட்ரே கொடுங்க, நான் ஃபுல் ட்ரேலாம் போய் வாங்கிட்டு வரேன், அவன் கடைக்காரன் என்ன நினச்சிக்குவான் என்னை பற்றி அப்படின்னு. அந்த சின்ன வயசுல அப்படிலாம் நான் பிஹேவ் பண்ணேன். இன்னும் அந்த இது இருக்கு அந்த இது இருக்கு, இன்னமும் நீங்க வந்து கொஞ்சம் வாங்க மாட்டீங்களா? ஹலோ, இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. 4 மிளகா, பச்சை மிளகா கூட போய் வாங்குவேன், ஒரு 10 வெண்டிக்காய் வாங்குவேன், அப்பெல்லாம் வாங்குவேன். ஆனால் அப்போல்லாம் வந்து நான் வாங்க மாட்டேன். 1/2 கிலோ வாங்கிட்டு வரேன். போய் காய்கறி கடையில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னா 1/2 கிலோ வேணுமா வாங்கிட்டு வரேன், 1 கிலோ வாங்கிட்டு வரேன். என்ன போய் 100 கிராம் 150 கிராம் வாங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அது வந்து அப்படிதான் ஒரு சின்ன வயசுல ஆரம்பிச்சுது. அப்போது அது வந்து நமக்கு என்னன்னே தெரியாது, கௌரவம்னா என்னன்னே. நம்மளே ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டு நம்மளே ஒரு பிஹேவ் பண்ணுவோம், ஒரு லூசுத்தனமாக பண்ணியிருப்போம். அது நிறைய நடந்திருக்கு எனக்கு. சரி, அதை விட்டுட்டோம். இப்போ வந்து இன்னும் நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணது அப்படின்னா ஒரு விஷயம், ரொம்ப ரெக்ரெட் இன்ன வரைக்கும் நான் அதை பற்றி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறது என்ன அப்படின்னா, என்னோட அப்பா வந்து நான் சின்ன வயசு ஒரு 8 வயசு இருக்கிறப்பே இறந்துட்டாங்க. என்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்பா மாதிரி எல்லா ரோலும் எல்லாமே பார்த்தது வந்து எங்கள் பெரிய அண்ணன் பிரதர். அப்போ வந்து என்னை படிக்க வச்சது, ஆளாக்குனது எல்லாமே அவர் தான். ஃபுல் கிரெடிட் கோஸ் டு மை பிரதர். அப்போது என்ன நடந்தது அப்படின்னா, நான் வந்து இருக்கிற இடம் தஞ்சாவூர் பக்கத்தில். தஞ்சாவூர்லேருந்து நான் படித்த இடம், மாஸ்டர் படிக்கிறது வந்து காரைக்குடியில் படித்தேன். அப்போ காரைக்குடியில் படிக்கிறப்ப அந்த காலத்தில் வந்து பேங்க்குலாம் ஈஸியாக நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன, போஸ்டல் ஆர்டர் இல்லாட்டி மணி ஆர்டர் அப்படின்னு அதில் தான் பணம் அனுப்புவாங்க. அது வந்து போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். மணி ஏதாவது நீங்கள் அனுப்பிடுவாங்க, நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி சில சமயம் வந்து என்னை பார்க்க வருவாங்க, என்னை எப்படி பண்ணுறாங்க செக் பண்ணுறதுக்காக வருவாங்க பேரண்ட்ஸ். அப்போ வந்து காசு கொடுத்துட்டு போவாங்க. இப்படி தான் நடந்துட்டுருக்கோம். அப்போ மணி ஆர்டர் போஸ்டல் ஆடினோடனே மறுபடியும் என் வயசை வந்து யோசிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஒவ்வொரு எபிசோட்லயும் நீங்க க்ளூ கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, அப்போ வந்து அப்படி நடந்ததா. அப்போ வந்து ஒரு தடவை என்ன பண்ணாங்க, வந்து அவர் எங்கள் அண்ணன் வந்து அங்கேருந்து ஒரு தஞ்சாவூர்லேருந்து ஒரு காரைக்குடி போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours மேலே ஆகும். ஏன்னா இங்கேருந்து தஞ்சாவூருக்கு வந்து தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை போய் புதுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி போகணும். அப்படி தான் நடக்கும். அப்போ ஒரு தடவை வந்து காசு எடுத்து வந்து கொடுத்தாரு. கொடுக்கறது எப்படின்னா, என்ன காசு அப்படின்னா, நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறதுக்கு காசு வேணும், அப்புறம் ஏதாவது ஃபீஸ் பண்ணணும் எக்ஸாமில், அப்புறம் எனக்கு கொஞ்சம் செலவுக்கு. அப்போ நம்ம தான் தெரியாதா, நமக்குலாம் வந்து அந்த காசோட அருமை தெரியாது. படிக்கிற வயசில் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், எல்லாருக்கும் செலவு பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம இருப்போம். அப்போ வந்து காசு எப்படி வருது அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அப்படி இருக்கிறப்ப வந்தப்போ நான் வந்து காசு கொடுத்தாரு. காசை பார்த்துட்டு அது அந்த ஹாஸ்டல் கட்டுறதுக்கு கரெக்டாக கொஞ்சம் ஃபீஸுக்கு, அப்புறம் எனக்கு என் செலவுக்குன்னு காசு ஒன்றும் இல்லை. அப்போ வந்து நான்
அதை நான் தூக்கி போட்டேன் அந்த காசு. இது எதுக்கு எனக்கு பண்ணுறது, நீங்கள் இந்த காசு கொடுக்கறதுக்கு தான் வந்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டேன். அப்போ அது ரொம்ப அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் பண்ணோம், சம்பாதிக்கிறவங்களுக்கு நமக்கு இது நம்ம சம்பாதிக்கிறப்ப தான் நம்ம தெரியும் அந்த காசோட அருமை தெரியும், எப்படி செலவு பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ தூக்கி போட்டு அப்போ ஒன்றும் சொல்ல அவர் பாட்டில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் கொஞ்சம் அவர் கொஞ்சம் அப்பயே அழுதுட்டார் அப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். சரி நான் கிளம்புறப்ப நீ பார்த்துங்க அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்ட உடனே தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அப்படி தான் பண்ணியிருக்கோம், அவ்வளோ அபத்தம் பண்ணியிருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி வருத்தப்படுறது என்னென்னா, நான் முடிச்சுட்டு முத வேலைக்கு போகிறப்ப, அந்த வேலைக்கு போகிறப்ப நான் எவ்வளோ, அதை இப்போ சொல்லக்கூடாதுல்ல, இப்போ சொல்ல வேண்டாம், அப்புறம் இன்னொரு எபிசோட சொல்லலாம். அப்போ எவ்வளோ சம்பளம் இதுக்கு போகணும் அப்படின்ட்டு, அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் என்ன எவ்வளோ அசிங்கமாக நம்ம அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அது வந்து இன்னும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அது ஆனால் நான் மறுபடியும் போய் சாரி கேட்டிருக்கேன், 2-3 தடவை சாரி கேட்டேன், இப்படிலாம் நடந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் இன்னும் பெருந்தன்மையாக என்ன சொன்னார்னா, ஏய் இதெல்லாம் ஒரு மேட்டராக விட்றா அப்படின்னு சொன்னார். அது வந்து இன்னும் எனக்கு இன்னும் வேறு அதிகமாக இதாக கவலையாயிடுச்சு. ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப வருத்தப்படுற மாதிரி. அந்த விஷயந்தான் எனக்கு இன்னும் மனசில் அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் என்னோட அனுபவம். ஒரு தவறு, அதுலேருந்து நான் ரியலைஸ் பண்ணேன், இதுக்கப்புறம் அது யாராவது சின்ன மணியோட வேல்யூவாக இருந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணும் அப்படின்ட்டு. இதான் என்னோட கதை. கவி, உங்களோட கதையை சொல்லுங்க இப்போ. ஓகே, என்னோட ஸ்டோரி வந்து ரொம்ப சின்ன வயசுல நடந்தது. ஏன்னா இப்பவும் எனக்கு சின்ன வயசு தான், ஐ மீன் வெரி யங் ஏஜ். அதாவது எனக்கு ஆமா, அதாவது எனக்கு அப்ப ஒரு 6 years old இருக்கும், 6 வயசு. நீங்க என்ன சொன்னீங்க, 21 வயசுல நீங்க மெச்சூர்ட் ஆகலையா? மெச்சூர்ட் ஆகலன்னு. ஆனா நீங்க பாருங்க என்னோட ஸ்டோரி நீங்க கேளுங்களேன். 6 years அப்ப எனக்கு வந்து 6 வயசு. அப்ப என்னோட சிஸ்டருக்கு வந்து 5 வயசு. ஸோ நாங்க 2 பேரும் விளாண்டுட்டு இருந்தோம் பகல் நேரத்துல, ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல விளாண்டுட்டு இருக்கும் போது, அப்ப அம்மா வந்து பகல் நேரத்துல போய் தூங்கிடுவாங்களா. ஸோ அவங்க போய் தூங்கிட்டாங்க. ஸோ நாங்க 2 பேரும் விளாண்டுட்டு இருந்துட்டு, அப்ப நான் கிச்சன்ல போய் தண்ணி குடிச்சிட்டு அந்த கப்பை வந்து உடைச்சோடனே அதை என்ன பண்ண பயத்துல, அப்பதான் தெரியாத சின்ன வயசுல பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ ஒரு சின்ன பிளேட், அதெல்லாம் இப்ப நினைச்சா கூட எனக்கு கொஞ்சம் அபத்தமா இருக்கும். என்னடா இது, ஒரு பிளேட் உடைச்சதுக்கு ஒரு கிளாஸ் உடைச்சுக்கலாமே, இப்படி அடிப்பாங்க அப்படி அடிப்பாங்க ஒரு கிளாஸ் உடைச்சாவே. அது என்ன அவ்வளவு பெரிய தப்பான்னு இப்ப நினைச்சா தோணும். ஸோ அப்ப வந்து அதை உடைச்சிட்டேன்னா, இந்த கிளாஸ் உடைச்சிட்டு அந்த பயத்துல அந்த பீசஸ் எல்லாம் பொறுக்கி இந்த பக்கத்துல இருக்கிற ட்ராஷ் பீன்ல போட்டுட்டேன். ட்ராஷ் பின்ல போட்டு அப்படியே நான் அமைதியா இருந்துட்டேன், யாருக்கிட்டையும் சொல்ல. ஈவன் என் சிஸ்டர் கிட்ட கூட சொல்லல இந்த மாதிரி உடைச்சிட்டேன்ட்டு. அப்ப அம்மா எந்திரிச்சிட்டு வந்துட்டு, ஆஃப்டர் சம்டைம்ஸ் அம்மா எந்திரிச்சு வந்து தென் கிச்சன் போனாங்க. கிச்சன்ல போய் வேலை செய்யும் போது தென் அந்த ட்ராஷ் பீனை திறந்துருப்பாங்க போல. அப்ப அவங்க அங்க அந்த உடஞ்ச கிளாஸ் பீசஸ பார்த்துட்டு அப்ப அவங்க கேள்வி கேட்டாங்க. அவங்க சரியா ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க, ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்ப கேட்டாங்க யாரு இதை உடைச்சான்ட்டுன்னு. அப்ப நான் சொன்னேன் நான் உடைக்கல அப்படின்ட்டு. அப்ப என்னோட சிஸ்டர் வந்து அதுவும் நான் உடைக்கல சொல்லிடுச்சு. ஸோ அம்மாவுக்கு ரொம்ப இன்னும் கோவம் வந்துருச்சு, பொய் சொல்றோம் அப்படின்ட்டு. அவங்க அந்த ஒரு பெம்பு ரோத்தான் வச்சிருப்பாங்க அடிக்கிறதுக்குன்னு, அந்த பெம்பு ரோத்தான் எடுத்துட்டு சிஸ்டர் கிட்ட டைரக்டா அவங்க சிஸ்டரை போய் அட்டாக் பண்ணி அப்படி அடிச்சாங்க. அதை என்னையும் அடிக்கல, அடிச்சுட்டு ஒரு கட்டத்துல வந்து சிஸ்டர் என்ன பண்ணிச்சுன்னா, அதனால அடி தாங்க முடியாம அது ஒத்துக்குச்சு. அந்த அடியை அந்த வலி தாங்க முடியாம அது ஒத்துக்குச்சு, நான் தான் உடைச்சேன்ட்டுன்னு. ஸோ தட் வாஸ் த ட்ரிகர் பாயிண்ட். எனக்கு வந்து ஃபீல் பண்ணது, ரொம்ப ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணது. என்னடா இது, நான் செஞ்ச தப்புக்கு அடி தாங்க முடியாம அது ஒத்துக்கிச்ச, அது உடைக்கவே இல்லை, நான் அது உடைச்சேன்னு சொல்லிச்சு. அது உடைச்சேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மா அடியே நிறுத்தினாங்க. ஸோ அது வந்து என்னால நினைச்சாவே அது வந்து ஒரு ரொம்ப இமோஷனலான ஒரு நிகழ்வு. ஏன்னா நான் சொன்ன ஒரு பொய்னால மத்தவங்க கஷ்டப்படுறாங்களே, மத்தவங்க அந்த பெயினை எடுத்துக்கிறாங்களேன்ற ஒரு விஷயம். ஸோ அதுல இருந்து இன்ன வரைக்கும் நான் பொய்யே சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த இன்சிடென்டோட தாக்கம். another thing இந்த அம்மா வந்து என் மேல அவ்வளவு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்களா, நான் இல்லைன்னு சொன்னேனே அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே அதை நம்பிட்டு அவங்க டைரக்டா என்னோட தங்கச்சி கிட்ட போயிட்டாங்க. அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ, ப்ராபப்ளி அப்படியா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுல இருந்து அதுவும் ஒரு என் மைண்ட்ல வந்து பதிஞ்சிருச்சு. ஓகே, ஐம் எல்டர்ஸ் இன் த ஃபேமிலி, நான் வந்து என்னைக்குமே ஒரு ரோல் மாடலா தான் இருக்கணும், நான் எப்போதுமே ஒரு குட் கேர்ளா தான் இருக்கணும். அதுவும்
பட் அட் தட் பாயிண்ட் அந்த ஏஜ்ல வந்து பயம், நான் போய் சொல்லவே இல்லை, நான் தான் உடைச்சேன். ஈவன் என் சிஸ்டர் வந்து அதை அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க, அது அப்படியே நான் விட்டுட்டேன். ஆனா அந்த தாக்கம் வந்து என் மனசுல வந்து இருந்துட்டே இருந்துச்சு. நான் அப்புறம் பெருசாகி நான் காலேஜ்லாம் முடிஞ்சு ஒரு 22 21 22 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சபையில ஃபேமிலி கேதரிங்ல வந்து பேசும்போது அட் தட் பாயிண்ட்ல தான் நான் வந்து அந்த விஷயத்தையும் வந்து என் சிஸ்டர் கிட்ட சொல்லி ஐ மீன் நான் சாரி கேட்டேன். பட் அந்த விஷயம் வந்து என் லைஃப்ல வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் உருவாக்கியிருக்கு. என்னோட அந்த ஒரு பொய் ஒரு மற்றவங்களை எப்படி கஷ்டப்படுத்துச்சு. ஸோ அதுல இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணேன், அதுல இருந்து நான் பொய்யே சொல்ல மாட்டேன். ஸோ நீங்க சொல்லுங்க, நான் பொய் சொல்லுவேன் நானு? நீங்க சொல்ல மாட்டீங்க, தெரியும். சொல்ல மாட்டேன் தானே. ஸோ நான் பொய்யே சொல்ல மாட்டேன். அதுல இருந்து நான் ஏதாச்சும் தப்பு செய்வேன். ஆப்வியஸ்லி சின்ன பிள்ளைங்க டீனேஜர்ஸ் தப்பு செய்வாங்க தானே, தப்பு செய்வேன். ஆனா ஏதாச்சும் தப்பு செஞ்சேன்னா என் பேரண்ட்ஸ் யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் ஆமா செஞ்சேன்னு ஒத்துக்குவேன், மறைக்க மாட்டேன். ஆமா செஞ்சேன், ஆமா அப்படின்னு ஒத்துக்குவேன். அது அந்த மாதிரி ஒத்துக்கிட்டு நான் அடி வாங்கியிருக்கேன். பட் வந்து அத அத வந்து ஏமாத்தணும், பொய் சொல்லணும் அப்படின்னு நான் செய்யவே மாட்டேன். ஓகே, சோ அதுதான் என்னோட ஸ்டாரி. ஓகே, அது ஒரு லெசன் தான். குட் லேர்னிங். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் இருக்காங்க, வந்து இன்வைட் பண்ணிடுவோம். யுதி சாய் வாங்க. Hi Udo. Hi. My story. Let's start sharing about your experience, about the mistake that you have done in your life and how you learn and overcome from that incident. Okay. This story is when I was 7 years old. I got one new bottle from a competition I win in my school. Then I was so eager to bring the bottle to the school. Then I quietly take the bottle to school, never tell my parents or my sister, nobody. Then once go there when going to play in the field, I accidentally dropped my bottle in a drainage. Then it broke. Then I just take it and threw it away. Then when come back, my mom checked there, the bottle is not there. Then my mom asked me, then I say I lost the bottle. No, you didn't. You pretend like where is the bottle? I don't know. I put it here. Yeah. Like that I pretend. Then after that, mommy say it's a lie. I want you to find it now. Then I cry all that, and Papa and Leia help to feel so sorry for them for 1 hour at least. They was all searching. I was just simply searching in one place because I already know cannot find the bottle. Papa and Leia don't know, so they search everywhere. But mommy was so cool. Mommy already know it's a lie, so mommy never help. Then after that, when we go into the lift to eat dinner outside in a shop, my mom said that when we come back, I want you to find the bottle. I want to know the truth about the bottle. Then after that, we come back. Then mommy asked me for few times, where's the bottle? Then I say I really don't know. Then the third time mommy asked, you better tell me and confront. What is it? Confess. Then I just tell I broke my bottle in school. Then mommy severely punished me, and I will always remember that. Punish for that lie. Yeah, punish for the lie, not for the Not bottle. for the bottle. Yeah, if I tell the truth, mommy won't punish. Maybe just like scold only. I got a severe punishment that I don't wish to tell. That's the power of living God, like my mom. But even my father don't know, but my mom can know. So what did you learn? What did you learn from that? I learned to not lie anymore. But I don't remember the last time I lie also. So I already reduced so much. Last time, or maybe when I was small, every week at least I will lie. But now I don't even remember the last time I lie. So that means it's not completely gone. Yeah, completely gone. It's not completely gone, but you change a lot. Yeah. Okay. So when was your last lie? I don't remember. Okay. So what make you to lie? I just curious to know what make you to lie. Why you don't want to tell the truth? No, last time I thought that if I tell the truth, you will beat when I was small. But why I want to beat if you tell me the truth? I don't know. I always feel like that. Then if I tell the truth, you'll get so angry. So, but I get angry if you lie, right? Yeah, but that time I don't know, so I just lie. Okay. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து என்னன்னா ஒரு பாட்டிலை வந்து உடைச்சிட்டு அதுலேருந்து ஒரு லெசன் கற்றுருக்காரு. அந்த லெசன் எப்படின்னா, அதுக்கப்புறம்
அந்த பனிஷ்மெண்ட் வாங்கினா அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் வந்து அவர் வந்து பொய் சொன்னதுக்கு தான் வந்து உடஞ்சி அந்த பாட்டில் உடைச்சது கிடையாது. பொய் அண்ட் ட்ராமா. ஆமாம், பொய் அண்ட் ட்ராமாவுக்கு தான் கிடைச்சிது. ஆனால் அவரு நினச்சிட்டாரு அது உடஞ்சிருச்சுன்னு சொன்னால் அடிப்பாங்க அப்படின்ட்டு தான் அவர் நினச்சிருக்காரு. ஆனால் சம்டைம் சின்ன பிள்ளை நம்மளும் அப்படி தானே யோசிப்போம். ஓ ஈவன் மை ஸ்டோரி ஆல்சோ. அதான் எனக்கு உண்மையா அடி கிடைச்சிருக்கும், அந்த கிளாஸ் உடைச்சிருக்கு அடி கிடைச்சிருக்கோம் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன நினைப்போம், ஐயோ அதை அடிக்கு பயந்துக்கிட்டு நம்ம பொய் சொல்லிருப்போம். ஆனா அந்த பொய்க்கு பயங்கரமா வேற இன்னும் அடி விழுவோம். ஆமா, அந்த பொய்க்கு வேற இன்னும் அடி விழுவோம். ஸோ அது மாதிரி அதுதான் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டு ரியலைஸ் பண்றது. ஸோ அதனால எங்களோட அனுபவம் வந்து இப்படி ரியலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணி அதுலேருந்து லேர்ன் பண்ணி இப்படி லேர்ன்லாம் நம்மளோட ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ பெஸ்ட் டீச்சர். நம்ம எங்க தான் போய் படிச்சாலும், புக்ல படிச்சாலும், பாடத்துல படிச்சாலும், பட் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளோட ரியல் ட்ரூ டீச்சர். ஸோ நம்ம லைஃப்ல ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், அதை எப்படி வந்து மறுபடியும் ஒரு அது நல்ல விஷயமா இருந்தா ரிப்பீட் பண்ணுவோம், நல்லது இல்லைன்னா விட்டுணும், அவாய்ட் பண்ணிடுவோம். மிஸ்டேக்னாவே நல்ல விஷயம் இல்ல தானே, நல்ல விஷயம் இல்லை. அது ஏன் நீங்க திருப்பி ரிப்பீட் அனுபவம்னு சொல்றப்ப பொதுவா எது வேணாலும் இருக்கலாம்ல. அனுபவம்னா நல்லதாவும் அனுபவம் இருக்கலாம். அது வந்து அனுபவம் வந்து இப்ப நான் சொன்னது வந்து அனுபவம் வந்து இப்ப இந்த எபிசோட்ல நம்ம மிஸ்டேக்க பத்தி பேசுறோம். வாட் ஐ அம் சேயிங் இஸ் அனுபவம் வந்து இஸ் a real teacher. நம்ம சொல்றோம், நம்ம அனுபவம் தான் நம்மளோட டீச்சர். குட்டாவும் இருக்கலாம், பேட்டாவும் இருக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கொஞ்சம் காஃபி நிறைய பேச்சில் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். திரும்ப இன்னொரு எபிசோட்ல இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கும் வரை டோன்ட் forget to like, share and subscribe to KL2US channel. Bye.